Hello viewers, this video sponsored by SBO School of Business Organization. இவங்ககிட்ட பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு earn பண்ணவும் முடியும். இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நண்பர்களே வணக்கம். இன்று நம்ம வாழ்க்கையை நேராக மாற்றக்கூடிய ஒரு தத்துவம் பற்றி பேசப் போறோம். அதுதான் உன் தோல்விக்கு காரணம் கூறாதே, உன் வெற்றிக்கு காரணம் கூறி பழகு. இந்த ஒரு வரி நீங்க புரிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையையே முழுக்க மாற்ற முடியும். தோல்விக்கு காரணம் சொல்லும் பழக்கம். நமக்கெல்லாம் வாழ்க்கையில தோல்வி வரலாம். ஆனா தோல்வி வந்த உடனே நம்ம சமூகம் கத்துற ஒரு வார்த்தை என்ன? என்கிட்ட பைசா அதிகம் இல்ல, சூழல் சரியில்லை, யாரும் சப்போர்ட் பண்ணல. இத்தனை காரணம் சொல்றதுல ஒரு உண்மையே இருக்கு. காரணம் சொன்னா மனசுக்கு சீக்கிரம் சமாதானம் வரும். ஆனா வாழ்க்கைக்கு எப்போதுமே முன்னேற்றம் வராது. தோல்விக்கு காரணம் சொல்றது ஈஸி. ஆனா அதுவே நம்ம வளர்ச்சியை ஸ்லோவாக்குறதுக்கு ரொம்ப பெரிய காரணம். நீங்க காரணம் சொன்னா இப்ராஸ் அந்த பிரச்சனைக்கு நீங்கவே வால் கட்டிட்ட மாதிரி. அதுக்குள்ள நின்னுகொண்டே நான் தான் சரின்னு நம்மளையே நம்ம நம்ப வச்சுக்கிறோம். வெற்றிக்கு காரணம் சொல்லுவோம். மனிதர்களின் ரகசியம், ஒரு வெற்றிகரமான மனிதனோட மிகப்பெரிய குவாலிட்டி என்னன்னா, அவன தோல்விக்கு காரணம் சொல்ல மாட்டான். ஆனா வெற்றிக்கு காரணம் சொல்லுவான். அதாவது பண்ற ஸ்மால் ஸ்டெப்பையும் கிரெடிட் எடுப்பான். ஏன் தெரியுமா? காஸ் ஷக்ஸ் கண்ட்ரோல். நீங்க என் வெற்றிக்கு காரணம் நான் தான்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் முயற்சி பண்ணேன், அதுதான் எனக்கு வெற்றி கொடுத்ததுன்னு சொன்னா அது உங்க மனசுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். என்னாலே முடியும், நான் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் எனக்கு பவர். இதுதான் வினர்ஸ் மைண்ட் செட். காரணம் சொல்லும் மனதை மாற்றுவது எப்படி? 1. ஒவ்வொரு தோல்வியையும் காரணமில்லாமல் ஏற்றுக்கொள். இது நடந்ததினாலே இன்னும் ஒப்புக்கோ. இது உங்க பிரெயினுக்கு மிக பவர்ஃபுல் பாத்தை ஓபன் பண்ணும். 2. தீர்வு தேடு. காரணம் சொல்லாத மனிதன் 2 விஷயத்துல மட்டும் இருக்கான். பிரச்சனை. பிரச்சனையின் தீர்வு நீங்க ஏன் இது நடந்தது ஒன்னு கேட்காதீங்க. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஆன்னு கேளுங்க. 3. உங்க வெற்றிக்கு காரணம் சொல்ல பழகு. இது ஈகோ இல்ல, இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் டெக்னிக். எடுத்துக்காட்டு, இன்று நான் 30 நிமிஷம் படிச்சேன், இது என் ப்ராக்ரஸ். நான் 5% இம்ப்ரூவ் ஆனேன். இதுக்கும் நான் காரணம். நான் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தேன், இதுக்கும் நான் காரணம். இந்த மாதிரி ரீசன்ஸை நீங்க டெய்லி சொன்னீங்கன்னா உங்க பிரெயின் பாசிட்டிவ் பாத்ல ரன் ஆக ஆரம்பிக்கும். தோல்விக்கு காரணம் சொல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுக்காகத்தான் அவன் வெற்றியடைந்தான். நண்பர்களே, இன்னைக்கு நீங்க எதுல இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், இந்த ஒரு வரியை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்க. உன் தோல்விக்கு காரணம் சொல்லாதே, உன் வெற்றிக்கு காரணம் சொல்லி பழகு. இதுதான் உங்களை ஆர்டினரியிலிருந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி ஆக்குற ரகசியம்.